வரக்கூடிய பிப்ரவரி மாசத்துல அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுது. அதுல அண்ணாமலை மத்திய அமைச்சராகிறார். இதை முதல்ல நாம தான் சொல்றோம். அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்க்கு பிரதமர் மோடி வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல பிஜேபியை வளர்த்ததில் அண்ணாமலையின் பங்கு அப்படிங்கிறது அளப்பெரியது. அதை மறக்கவே முடியாது. அண்ணாமலையை நாம எவ்வளவு விமர்சிச்சு பேசியிருக்கோம். பட் இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி அப்படிங்கிறது இல்ல. இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கொஞ்சம் ஜெல்லாகிறதுல இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொஞ்சம் அப்படியே முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. பட் இது எல்லாத்தையுமே உணர்ந்து தமிழக தேர்தலில் அண்ணாமலையை தீவிரமா களமிறக்கணும் அப்படின்னு எடை போட்ட பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய டெனூர்ல அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அதிமுகவினர் 2 மத்திய அமைச்சர்கள் உருவாகிறார்கள். இதுல பிரதமர் மோடியோட சாய்ஸா இருந்தது தம்பிதுரை அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும். பட் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகத்தை மாநில அரசியலில் இருந்து விட்டு கொடுக்க தயாரா இல்லை. சி.வி. சண்முகம் எங்களுக்கு இங்க வேண்டும். அதனால இன்னொரு ஆப்ஷனா ஒரு பக்கம் தம்பிதுரை, இன்னொரு பக்கம் வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பதுரை. தம்பிதுரைக்கும் இன்பதுரைக்கும் வரக்கூடிய பிப்ரவரி டெனூர்ல மத்திய அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட போகுது. சி.வி. சண்முகம் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்ற எலெக்ஷன்ல நிக்கிறார். அவரு மாநில தேவை அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் உணர்ந்திருக்கார் அப்படிங்கிறதா விவரம். அண்ணாமலைக்கு என்ன துறை கொடுக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் இதுவரைக்கும் டீடைல் வெளியில வரல. ஆனா 3 பேர் மத்திய அமைச்சராவது உறுதி. குறிப்பா அண்ணாமலைக்கு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறதும் ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. இதனால அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.